இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு சடங்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அது ஒரு கருத்தியல் போர். 1947 முதல் இன்று 2026 வரை தமிழக மண் வெறும் வாக்குகளை மட்டும் எண்ணவில்லை, சித்தாந்தங்களைத்தான் உரசி பார்த்து கொண்டிருக்கிறது. தேசியம், திராவிடம், மாநில சுயாட்சி, இப்போது முன்னெடுக்கப்படும் ஆன்மீக அரசியல், இவற்றுக்கு இடையிலான 80 ஆண்டுகால கருத்தியல் யுத்தத்தை இன்று நாம் JK நியூஸ் லேபில் அலசப்போகிறோம். சுதந்திரத்திற்கு பிந்தைய முதல் 20 ஆண்டுகள் இந்திய தேசியம் என்ற ஒற்றை குடையின் கீழ் காங்கிரஸ் வலிமையாக இருந்தது. ஆனால் அதற்கு அடியில் ஒரு நீரு பூத்த நெருப்பாக திராவிட கருத்தியல் வளர்ந்து கொண்டிருந்தது. ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக தொடங்கிய போராட்டம் பின்னர் இந்தி எதிர்ப்பு போராட்டமாக உருவெடுத்தது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற அண்ணாவின் முழக்கம் வெறும் அரசியல் கோஷமல்ல, அது ஒரு பொருளாதார மற்றும் அடையாள போர். 1967 தேசியம் வீழ்ந்து திராவிடம் வென்றது இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கே ஒரு புதிய இலக்கணத்தை எழுதியது. 1947 கல்வியறிவில் பின்தங்கியிருந்த தமிழ்நாடு இன்று இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக இருப்பதற்கு காரணம் இங்கு நிலவிய சமூக நீதி என்ற கருத்தியல்தான். ஆனால் 2026 சவால் வேறு. இளைஞர்கள் வெறும் சித்தாந்தங்களை மட்டும் நம்பி வாக்களிக்க தயாராக இல்லை. அவர்களுக்கு தேவை வேலை வாய்ப்பு, வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் ஊழலற்ற அரசியல். தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே ஒரு சமநிலையை விரும்புபவர்கள். 2026 தேர்தல் என்பது வெறும் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் அல்ல, இது தமிழ்நாட்டின் அடுத்த 25 ஆண்டுகால கருத்தியல் திசையை தீர்மானிக்கப் போகும் ஒரு வரலாற்று தீர்ப்பு. இப்போது நாம் நிற்பது 2026. 2021 கருணாநிதி, ஜெயலலிதா என்ற இரு ஆளுமைகள் இல்லாத அரசியல் களம் உருவாகிவிட்டது. ஆனால் 2026 நாம் காண்பது ஒரு முழுமையான கருத்தியல் மாற்றம். 5 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு அந்த பழைய ஆளுமைகளின் நிழல் இப்போது மெல்ல மறையத் தொடங்கியிருக்கிறது. இதோ இப்போதைய போர்க்களம். ஒரு பக்கம் திராவிட மாடல், மறுபக்கம் பல தசாப்தங்களுக்கு பிறகு தேசியம் மீண்டும் ஒரு புதிய வடிவில் கதவை தட்டுகிறது. இவர்களுக்கு நடுவில் திராவிடத்தையும் தேசியத்தையும் ஒரு சேர எதிர்க்கும் தீவிர தமிழ் தேசியம் மற்றும் மாற்று அரசியலை முன்வைக்கும் புதிய சக்திகள். உண்மையை உரக்க சொல்வோம், தரவுகளோடு பேசுவோம். இது JK நியூஸ் லேப். சந்திப்போம்.